டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்பவர் பிஐ விட 20% திறமை குறைந்தவர். ஏ ஒரு வேலையை தனியே 7/1/2 மணி நேரத்தில் செய்து முடிப்பார்கள். அதே வேலையை பி மட்டும் தனியே எத்தனை மணி நேரத்தில் செய்து முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம்கினால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ என்பவர் பிஐ விட 20% திறமை குறைந்தவர். ஏ மட்டும் தனியே ஒரு வேலையை 7/1/2 மணி நேரத்தில் செய்து முடிப்பார்கள். பி மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை மணி நேரத்தில் செய்து முடிப்பாங்க கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஏக்கான அந்த நேரத்தை எடுத்துக்காங்க. எத்தனை? 7/1/2. இது கலப்பு பணத்தில் இருக்கு. அப்ப 7 × 2 14, 14 + 1 15, 15/2 பெருக்கல். ஸோ பாருங்க, ஏ என்பவர் பிஐ விட 20% திறமை குறைந்தவர் அப்படிங்கிறாங்க. ஸோ எத்தனை சதவீதம்? 20%. 20% எப்படி எழுதுவோம்? 20/100க்கு 100ன்னு எழுதுவோம். அதாவது இங்க திறமை குறைந்தவர்னு சொன்னாங்களா? 2க்கான டிஃபரன்ஸ். திறமை அதிகமா உள்ளவர்னு சொன்னாங்களா? 2ஐ கூட்டிக்கணும். ஸோ அப்ப இங்க திறமை குறைந்தவர், திறமை கம்மியா இருக்காரு. அப்ப 2க்கான டிஃபரன்ஸ் 100ல 20 80. ஸோ அந்த டிஃபரன்ஸை நியூமரேட்டர் போட்டுருக்காங்க. வகுத்தல்ல அந்த 100 என்ன வருதோ அதை அப்படியே போட்டுருங்க. வகுத்தல்ல அந்த 100 போட்டுருங்க. ஸோ இங்க 20ஆல கேன்சல் பண்ணோமா 4, இங்க 5. நெக்ஸ்ட் இங்க 5 கேன்சல் பண்ணா 3. அதே மாதிரி இங்க 4 2ஆல் கேன்சல் பண்ணா 2. 2 × 3 = 6 மணி நேரத்தில். அதாவது பி மட்டும் தனியாக அந்த வேலையை தனியாக செஞ்சாருன்னா 6 மணி நேரத்தை செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற அந்த மணி நேரத்தில் ஒன்று ஏக்கு கொடுப்பாங்க இல்லை பி கொடுப்பாங்க. அந்த மணி நேரம் பெருக்கல் கொடுத்துருக்கிற திறமை ஒன்று அதிகமாக இருக்கும் இல்லை குறைவாக இருக்கும். அதிகமாக இருந்தால் அந்த பர்சன்டேஜ் எடுத்து எழுதிக்காங்க. ஸோ 20% எடுத்து எழுதிட்டோம். அதிகமாக இருந்தால் 2ஐ கூட்டிக்கணும். சரிங்களா? அந்த பர்சன்டேஜ் கீழே வர 100 + இந்த மேலே என்ன வேல்யூ அதை கூட்டிக்கணும். கம்மியாக இருந்தால் 2க்கான டிஃபரன்ஸ். அவ்வளோதான். பெருக்குனீங்களா? ஆன்சர்.